வணக்கங்க. வெல்கம் ஜாஸ் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு தேவையான சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃபைனலாக. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாட்டில் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே வந்து அந்த கேப் மூடி வருது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம சின்னதாக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுக்க போகிறோங்க. போட்டு வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம கோதுமை மாவு வந்து கொட்டி வச்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னா, நம்ம சப்பாத்திலாம் பண்ணும்போது கொஞ்சமாக அப்பப்போ வந்து மாவு தேவைப்படும். நம்ம நார்மலாக கையில் எடுத்து அந்த மாதிரிலாம் போட்டுருக்கு போகலாம். நீங்கள் அழகாக சப்பாத்தி கட்டில் வச்சு நம்ம ஷேப்லாம் கொண்டு வரும் இல்லைங்களா சப்பாத்தி, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தான் வந்து நம்ம சப்பாத்தி வந்து ஷேப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இதுக்குள்ளே கொட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவை அடுத்த அழகாக எடுத்து நீங்கள் லைட்டாக தூவி விட்டிங்கன்னா சூப்பராக அழகாக வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் வந்து சுகரும் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது சால்ட்டு கூட போட்டு வச்சுக்கலாம். ஆபாயிலெலாம் போட்டிங்கன்னா அழகாக வந்து அதில் இருக்கிற அந்த சால்ட்டுலாம் தூவி விட்டிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நார்மலாக சால்ட்டு சுகர் அந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சுட்டா உங்களுக்கு தேவைப்படும்போது நீங்கள் எடுத்து அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கையில் ஃபிங்கரில் வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. அண்ட் டிப்ஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு இல்லாமல் நார்மலாக வந்து ஃபுல்லாக கவரில் ஒரு பொட்டு வந்து விற்பாங்க. நம்ம முன்னெல்லாம் வந்து சின்னதாக ரவுண்டாக போட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிக்கர் போட்டுன்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி போட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பாக்கெட்டில் மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி டப்பாவில் கொடுத்தாங்கன்னா ஓகே, அப்படி இல்லை பாக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க, சின்ன கவரில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரியாமல் எடுக்கும்போது கீழே விழுந்து வேஸ்ட் ஆகிடும். ரொம்ப டஸ்ட்டெல்லாம் வந்து பொட்டில் வந்து பட்டுருங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்குங்க. ஆனால் அதே போல் இந்த நீங்கள் சில நேரம் இந்த பொட்டு அட்டையை வந்து பார்த்தோன்னா பிஞ்சு போயிடுங்க. அதை நீங்கள் அந்த ஸ்டிக்கர் மட்டும் எடுத்து கூட நீங்கள் உள்ளே போட்டிங்க அப்படின்னா அழகாக சேஃப்டியாக இருக்கும். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டிப்ஸ் நம்பர் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி நார்மலாக வச்சாலும் சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடுங்க. இல்லை ஒரு மாதிரி வந்து மேலே வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு தேங்காய் அல்லது நல்லெண்ணெய் வந்து லைட்டாக கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அண்ட் டிப்ஸ் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வேஸ்ட்டான வாட்டர் கேன் மூடியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சாமி கும்பிடும்போது பூவெல்லாம் வைப்போம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் பூவு அந்த மாதிரி ரோஸ் எல்லாமே வைப்பாங்க. வைக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, அது வந்து ஒரு மாதிரி ஷேப் இந்த சைடு ஃப்ரண்ட்டில் வந்து பேக் சைடு திரும்பி இருக்க மாதிரி இருக்குங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மூடி வந்ததுன்னா நல்லா எடுத்து வச்சுட்டு அந்த ஃப்ளவருடைய காம்பை வந்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சோன்னா சூப்பராக அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூமில் சில நேரம் மோஸ்ட்லி நம்ம வந்து நீட்டாக தான் வச்சுருப்போம். ஐ மீன் இந்த பைப்பெல்லாம் வந்து உடையாது. இன்கேஸ் வந்து இந்த மாதிரி பைப் வந்து பேக் சைடு வந்துட்டு உடஞ்சிருக்கு, ஏதாவது கரெக்டாக வந்து அந்த ஹோல்ஸ் உள்ளே வந்து இன்செர்ட் ஆகலை அப்படின்போது தண்ணி வெளியில் லீக் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் வந்து வாட்டர் கேன் வந்து பேக் சைடு கொடுத்து பேலன்ஸ்க்கு வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே போய் கரெக்டாக வந்துட்டு அந்த பைப்பை வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா தண்ணி லீக் ஆகாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நார்மலாக பண்ணுற விட இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் சைடு வந்து ஏதாவது ஒரு பொருள் மாதிரி வச்சு நீங்கள் டைட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேப் இருக்குது. ஸோ தண்ணி வந்து வேஸ்ட்டாக லீக் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வீடுகளில் வந்துட்டு ஏதாவது மிஷின் வச்சுருப்போம், அல்லது கேஸ் சிலிண்டர் வச்சுருப்போம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோஃபா செட்டே போட்டிருந்தாலும் கூட கீழே வந்துட்டு உங்களுக்கு டைல்ஸ் வந்து தரைகள் எது ரொம்ப கரை பிடிக்கக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மேட் வந்து இருக்குங்க. அந்த மேட்டை வந்து நீங்கள் அழகாக வந்து நிறையா வாங்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுற இடத்துக்குள்ள வந்து கட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறனால டைல்ஸில் வந்து ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் உங்கள் வீட்டிலே வந்து ஏதோ ஒரு ஏரியா வந்து நல்லா ஹைலைட்டாக காமிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேட் வாங்கி போட்டிங்க அப்படின்னா நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் ஃபைனல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெகங்கள் வந்து உள்ள அழுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து அதிகமாக சேர்ந்துருக்குங்க. இல்லை நம்ம எதாவது வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக ஏதாவது வந்து ஒரு அழுக்கு செய்கிறதா செய்யும். அதை நீங்கள் நார்மலாக க்ளீன் பண்ணிங்கன்னா வேறு எந்த பொருள் வச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து க்ளீன் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பட்ஸ் வந்து நல்லா நியூவாக இருந்ததுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு தேங்காய் அது தண்ணி கூட லைட்டாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கரெக்டாக அந்த நெகத்துக்குள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகி வந்துடுங்க. பெயினும் முக்கியமாக இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கா இல்லைன்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.